தமிழ் நலம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நம்ம சேனல்ல உடலுக்கு நலம் தரக்கூடிய தகவல்களும் அளவு குறிப்புகளும் ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதை லைக் பண்ணுங்க, மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உடலுக்கு நலம் தரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ரெகுலரா வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. உங்களை தேடி புது வீடியோக்கள் ரெகுலரா வந்துட்டு இருக்கும். வாங்க நேரா வீடியோக்குள்ள போவோம். ஒரே நாளில் மிக எளிமையான முறையில் கிட்னி கல்லை எப்படி கரைப்பது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க நேராக வீடியோக்குள்ள போவோம். கிட்னி ஸ்டோன், அதாவது சிறுநீரகத்தில் கல் இருப்பது இப்போ பெரும்பாலும் அதிகரித்து வருது. கிட்னியில் கல் எல்லா வயதினருக்கும் வருது. சிறு வயதிலிருந்து பெரியவங்கள் வரை அனைத்து தரப்பட்ட வயதினருக்கு இது வந்துட்டு இருக்கு. கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறது மிக கொடுமையான வலியை தரும். கிட்னியில் கல் இருந்துச்சுன்னா இதோடைய வலி பயங்கரமாக இருக்குது. இந்த வலியை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் இதோடைய வேதனை என்னன்னு. கண்டிப்பாக இதோடைய வலி நம்முடைய எதிரிக்கு கூட வரக்கூடாது. இது மிகவும் கொடுமையான வலி. இந்த கிட்னி கல்லை எப்படி சுலபமான முறையில் போகிறதுனா, பீன்ஸ் ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கிங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பீன்ஸ் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்களா, இந்த பீன்ஸ் தான். இந்த பீன்ஸ் ஒரு 1/4 கிலோ வாங்கி சின்னதாக கட் பண்ணிக்கணும். சின்னதாக கட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாத்தையும் நீக்கிடணும். அந்த விதைகளை நீக்கிய அந்த பீன்ஸை ஒரு பாத்திரத்தில் விட்டு அந்த பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணீர் ஊற்றிடுங்க. 1 லிட்டர் தண்ணீர் ஊற்றி இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அந்த பாத்திரத்தை ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அந்த நேரத்தில் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். தீ கம்மியாக வச்சுக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதை 2 மணி நேரம் வேக வைக்கணும். இடையில வேணால் நீங்கள் அடுப்பை வச்சதுலேருந்து 1 மணி நேரம் கழித்து ஒரே ஒரு முறை மட்டும் கரண்டி விட்டு கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு மீண்டும் அந்த ஒரு தட்டத்தை வச்சு மூடி வச்சுருங்க. சரியாக 2 மணி நேரம் கழிச்சு அந்த பீன்ஸ் வெந்ததுக்கப்புறம் அந்த பீன்ஸ் எடுத்து ஒரு மிக்சியில் ஜாரில் போட்டு உங்களால் எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கூழ் மாதிரி நல்லா அரைச்ச பின்பு அதைய உப்போ சர்க்கரையோ எதுவும் கலக்காமல் காலையில் வெறும் வயிற்றுல அதை குடிச்சிடணும். நீங்கள் காலையில் பீன்ஸு குடித்ததுலேருந்து ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளார 3 லிட்டர் தண்ணி குடிச்சிடணும். உங்களுக்கு தாகம் இருக்குதோ இல்லையோ அந்த 3 லிட்டர் தண்ணீர் முழுமையாக குடிச்சிட்டிங்கன்னா, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் பீன்ஸு குடிச்சதுலேருந்து அடுத்து 3 மணி நேரத்துக்கு தண்ணி தவிர வேறு இடையில எதுவுமே சாப்பிடக்கூடாது. டீ, காபி, வேறு எந்த ஒரு உணவும் எடுத்துக்கக்கூடாது. இப்படி 3 மணி நேரத்தில் 3 லிட்டர் தண்ணி நீங்கள் குடிக்கும்போது யூரின் அடிக்கடி வந்துட்டு இருக்கும். அப்படி யூரின் அடிக்கடி வரும்போது அந்த ஒரு நாள் முழுவதும் வரக்கூடிய யூரினை ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு கண்ணாடி டம்ளரில் பிடிச்சி பாருங்கள். நிச்சயமாக அதில் யூரினில் கல் கரைஞ்சி வெளியே வந்துடும். 3 மணி நேரம் கழித்து நீங்கள் பசிச்சா மட்டும் சாப்பிடணும். அப்படி பசினா உங்களுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ மட்டும் சாப்பிடுங்க. அந்த அன்னைக்கு நீங்கள் காரமான உணவுகளை எடுத்துக்கக்கூடாது. அந்த அன்னைக்கு மதியம் லேசான உணவுகள், பொங்கல், இட்லி அல்லது தயிர் சாதம் அல்லது காரம் இல்லாத உப்பு பருப்புன்னு சொல்லிட்டு செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி லைட்டான உணவுகளை சாப்பிடுங்க. மறுநாள் நீங்கள் எப்பவும் போல் வழக்கமான உணவுகளை நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இந்த கிட்னி கல் இருக்கனால நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் ஆஸ்பத்திரி போய் செலவு பண்ணுறாங்க. எளிய முறையில் இந்த சிகிச்சையை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக பலன் அளிக்கும். 197 பேர்த்துக்கு கண்டிப்பாக ஒரே நாளில் கிட்னி கல் வெளியே வந்துடும். ஒருத்தர் 2 பேர்த்துக்கு வராமல் இருந்தால் கூட கவலைப்படாதீங்க. உங்களுக்கு 1 வாரம் 10 நாள்லேயே அந்த கல் நிச்சயமாக வெளியே வந்துடும். 100ல் யாரோ ஒருத்தருக்கு இந்த கல் வெளியே வராமல் இருக்கலாம். அப்படி வெளியே வராமல் இருந்ததுன்னா அவங்க மருத்துவரை சந்தித்து அதுக்கு தகுந்த சிகிச்சை முறையை செய்து அந்த கல்லை வெளியேற்றி விடலாம். இப்போ உங்களுக்கு ஒன்று தோணும், இது கிட்னியில் கல் இருக்கிற மட்டும் தான் சாப்பிடலாமா, இல்லை கிட்னியில் கல் இல்லாதவங்க கூட சாப்பிடலாமா அப்படின்னு தோணும். நிச்சயமாக கிட்னியில் கல் இல்லாதவங்க கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். கிட்னி சுத்தமாகும். இது அடிக்கடி செய்யக்கூடாது. கிட்னியில் கல் இல்லாதவங்க ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை இதை செஞ்சீங்கன்னா கிட்னி ஆரோக்கியமாக இருக்குது. கிட்னியில் இருக்கக்கூடிய கல்லோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட சரியாக இருக்குது. அதிகப்படியான வாய்ப்பு இந்த பீன்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. கிட்னியில் கல் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஒரு டைம் குடிச்சிங்கன்னா மறுபடியும் 1 மாதம் கழிச்சோ அல்லது 1.5 மாதம் கழிச்சோ மறுபடியும் குடிக்கலாம். கிட்னியில் கல் இல்லாதவங்க ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கிட்னி ஆரோக்கியமாக இருக்கும். இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுடைய நண்பர்களுக்கு பகிரணும். மறந்துடாதீங்க. திரும்ப ஒரு முறை சொல்கிறேன். 1/4 கிலோ பீன்ஸ் வாங்கிக்கிங்க. அதை சின்னதாக கட் பண்ணி அதில் கூடிய விதைகளை நீக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க. பாத்திரத்தில் போட்டு 1 லிட்டர் தண்ணி அதில் உள்ளே ஊற்றிடுங்க. 1 லிட்டர் தண்ணி ஊற்றின பின்பு அதை அடுப்பில் வச்சு ஒரு தட்டத்தை வச்சு மூடிடணும். மூடிய பின்பு அடுப்பை சிம்மில் வச்சு 2 மணி நேரம் வேக விடணும். அந்த 2 மணி நேரம் வேக விடும்போது இடையில ஒரே ஒரு முறை மட்டும் தட்டை நீக்கி ஒரு தடவை கிளறி விட்டுட்டு திரும்ப மூடிடுங்க. 2 மணி நேரம் வெந்ததுக்கு பின்பு அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கூழ் மாதிரி அரைச்சிடணும். அதை அரைச்சி வெறும் வயிற்றுல முழுவதையும் குடிச்சிடணும். அதை குடித்ததுலேருந்து சரியாக 3 மணி நேரத்துக்குள்ளே 3 லிட்டர் தண்ணி குடிச்சிடணும்.
3 லிட்டர் தண்ணி குடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ பசி எடுக்குதோ அப்போ மட்டும் சாப்பிடுங்க. காரமான உணவுகளை சாப்பிடக்கூடாது, லைட்டான உணவுகளை சாப்பிடுங்க. ஒவ்வொரு முறை யூரின் வரும்போது ஒரு கண்ணாடி டம்ளரில் அந்த யூரினை பிடிச்சி பாருங்கள். கண்டிப்பாக கிட்னியில் இருக்கக்கூடிய கல் வெளியே வந்துடும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோக்கள் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை தேடி ரெகுலராக புது வீடியோக்கள் வந்துட்டு இருக்கும். மேலும் இது போல் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.